தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நண்பர் சிவகுமார் அவர்களுக்காக சூப்பரான ஸ்பைசியான மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மட்டன் 1/2 கிலோ, கொத்தமல்லி 2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 150 கிராம், உப்பு தேவையான அளவு, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வத்தல் 2 எண்ணம், மிளகு 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3 எண்ணம், நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு கலவை 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பட்டை 2 எண்ணம், ஏலக்காய் 2 எண்ணம், கிராம்பு 4 எண்ணம், கறிவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி இலை தேவையான அளவு. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல மட்டனை பாயில் பண்ணி வச்சுக்கலாம். அது குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1/2 கிலோ மட்டனை சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 200 மில்லி தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரில் மூடி போட்டு ஒரு 4லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் சுக்காவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 2 வத்தலை 2ஆக பிச்சு போட்டுக்கோங்க. 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு அதையும் சேர்த்துக்கோங்க. மிதமான சூடில் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா ஆறின உடனே மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் சுக்கா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் 2ஆக கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறினோடனே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கலவை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த மட்டனை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நாம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும், தண்ணி நல்லா வற்றுற வரைக்கும். அஞ்சு நிமிஷம் கழித்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து கிண்டி விடுங்க.
இப்போ நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ சூப்பரான சுவையான காரமான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுவரை நன்றி, வணக்கத்துடன் உங்கள் வெற்றி செஃப்.